நேற்று ஹெச்சிஎல்ல நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அந்த மாதிரி இருப்பாங்க. இருந்தவங்கள வாங்க ஒரு பிசினஸ் மீட்டிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பிசினஸ் மீட்டிங் வந்திருக்கும்னு நினைச்சாங்க. கூப்பிட்டு சரி ஃபோன் லேப்டாப்லாம் அங்கே வச்சுட்டு உள்ள மீட்டிங்குள்ள போங்க. பென்னு முதற்கொண்டு பென்னு பேப்பர் முதற்கொண்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு உள்ள போனோன்னே இந்த மாதிரி எங்களுக்கால நீங்கள் ஒர்க் பண்ணுறதுலாம் எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்துட்டு இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாது. நாங்கள் டிசிஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கிறோம். அவங்களுக்கு நீங்களே டிசைன் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிளாக் மார்க்லாம் எதுவும் கிடையாது. டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை பெஞ்சுக்கு மூவ் பண்றாங்க. அதாவது பெஞ்ச்னா வேலை இல்லாமல் இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணிட்டு நீ 2 நாள்ல இன்னொரு ப்ராஜெக்ட் கண்டுபிடி. டீம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனிநபர்கிட்ட கொடுத்து நீ 2 நாள்ல செஞ்சிரு, 3 நாள்ல செஞ்சிரு, இல்லைன்னா நான் ஏன் டிசைன் பண்ணிடு, அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி தான் த்ரெட்டன் பண்ணிட்டாங்க. 35 அபவ்க்குள்ளே உங்களுக்கு அந்த ப்ரெஷர் ஸ்டார்ட் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 40 ப்ளஸ்லன்னா அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ஆமா. ஓகே, அவங்களுக்கு எந்த மாதிரியான அடுத்த கட்ட நகர்வு என்னன்னே தெரியாம போயிடும். ஆமா, இப்போ 40 ப்ளஸ்ல இருக்கிறவங்க தான் ஒரு வாழ்க்கை அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஐடியில் வாழ்க்கை அங்கே தான் முடிஞ்சு போகுது. ஐடிங்கிறது ஒரே லெவலில் பார்க்க முடியாது. எக்ஸாம்பிள் சொல்லும் போது கூகுளில் இருக்க ஒரு எம்ப்ளாயி சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறீங்களா ஹைலி பெய்டுன்னு சொல்கிறாங்களா, அந்த கூகுளில் இருக்க எம்ப்ளாயும் மைக்ரோசாஃப்ட்டில் இருக்க எம்ப்ளாயி தான் சொல்லுவாங்க. ஆனால் ப்ரிடாமினெண்ட்டாக யார் எல்லாரும் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா டிசிஎஸ் சிடிஎஸ் மாதிரி கம்பெனிலையும் அது கீழே இருக்க கம்பெனிலையும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டிசிஎஸ் சிடிஎஸ்ல இருக்க பிரச்சனையாவது நம்மளுக்கு அப்பப்போ லைம் லைட்டில் வந்துட்டு போகுது. அதுக்கு கீழே ஒரு பெரிய சங்க் இருக்காங்க. அவங்க பிரச்சனை யாரும் பேச மாட்டாங்க. மோஸ்ட் கம்பெனிஸில் வீக்கெண்ட் வந்தால் அதுக்கு காம்பன்சேட்லாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஓட்டி எதுவுமே கிடையாது. நீங்கள் வீக்கெண்ட் வா எனக்கு டெலிவரி இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்தாகணும். மோஸ்ட்லி இல்லை அப்படின்னா ஆனுவல் அப்ரைசலில் கை வைப்பேன், ப்ரொமோஷனில் கை வைப்பேன் அப்படின்னு வரும். இப்போ நார்மலாக இப்போ 12th ஸ்டூடெண்ட் தான், நீ ஏதாவது பண்ணிட்டேன்னா நான் அவனை ப்ராக்டிக்கலில் கை வச்சிருவேன்னு சொல்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், கார்பரேட் எப்போ அந்த சட்டத்தை எப்போ மீறலாம், எப்படி லூப்ஹோல்ஸ் எப்படி பயன்படுத்திக்கலாம்னு தெரிஞ்சுக்கிறாங்களோ அதை அரசாங்கம் இதை கண்டுக்காமல் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க அதை பண்ண முடியும். இதை வந்துட்டு உள்ளுக்குள்ளே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி இதை இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணாலே அப்போ அந்த லேபர் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருந்துருக்கும், ஃபஸ்ட்டு நீ எங்கெங்கே தூக்க போகிற எனக்கு ஃபஸ்ட் லிஸ்ட்டு கொடு, என்ன கேட்காம நீ எப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கலாம் சொல்லியிருந்துருக்கும் ஃபஸ்ட்டு. அது பண்ணலை. சரி நீங்கள் தான் பண்ணலை, நாங்கள் சொல்கிறோம் இங்கெல்லாம் தூக்க போகிறாங்க, எங்கெல்லாம் பிரச்சனை வருது, எங்களுக்கு அது யாருக்குனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சரி அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க தூக்கலன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் முடியுது. கடைசியில் இவங்களுக்கு எந்த மெக்கானிசமும் கிடையாது கம்பெனிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு. அதுக்கான எந்த முயற்சிகளும் எடுக்கலை. அப்போ எந்த விதமான பாலிசி சேஞ்சும் வராது. எங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஃபங்க்ஷனிங் ஆகிறதுல அங்கே அட்டெம்ப்ட் பண்ணால் தானே நம்மளுக்கு அதில் ஏதாவது வரும், அவுட்கம் வரும். அட்டெம்ப்டே பண்ணல அவங்க. எங்களுக்கு வந்துட்டு ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற எந்த எம்ப்ளாயிஸுக்குமே ஜாப் செக்யூரிட்டி அப்படின்றது கிடையாது. நாளைக்கு என்ன ஆகுங்கிற ஒரு பதற்றத்திலே தான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும். சார் வணக்கம். வணக்கம். ஐடி செக்டாருக்கு எதுவும் இருண்ட காலமாக இப்போ? ஏன்னா சமீபத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நாஸ்காமோட அனௌன்ஸ்மெண்ட் ஆகட்டும், அதை தொடர்ந்து டிசிஎஸ்ல வெளிவந்த லே ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் ஆகட்டும், நீங்கள் அதை எடுத்து போராட்டம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது என்னதான் பிரச்சனை ஆக்சுவலாக? ஸோ ஐடி செக்டர் வந்துட்டு இப்போது கொஞ்சம் அவங்க என்ன ஃபோர்காஸ்டிங்கில் வந்து இஷ்யூஸ் இருக்குது. லைக் வந்துட்டு இப்போது தொடர்ந்து நிச்சயமற்ற சூழல் நிறையா இருக்குது. இப்போ ஏஐ புதுசாக ஒரு கேப்பபிலிட்டி கொடுக்குது. அது ஒரு கேப்பபிலிட்டியோட எக்ஸ்டென்ட் தெரியல. அது என்ன ரிட்டர்ன் கொடுக்க போகுது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன ரிட்டர்ன் கொடுக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் அதை நோக்கி எல்லா கம்பெனிஸும் ஒரு சைடு மாற்றம் போடுறாங்க. இன்னொரு சைடு குளோபல் எக்கனாமி வந்துட்டு ஒரு டர்மாயில் இருக்குது. வெவ்வேறு டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் ட்ரம்ப் இதில் அதில் மார்க்கெட்டில் நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் பார்த்தோம்னா இப்போ நீங்கள் டிசிஎஸோட லாஸ்ட் இயர் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னா நார்த் அமெரிக்காவில் யூஸ்வலாக இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னா நார்த் அமெரிக்கா பெரிய க்ரோத் இருக்கும். ஆனால் இது கிட்ட டிப் இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய இல்லை ஏஐயா நம்ம வந்து ரீசனாக சொல்ல முடியுமா? ஒரு தரப்பு வந்து ஏஐனால வேலைவாய்ப்புகள் அதிகமாக தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஏஐ வருது அப்படின்னா அது இப்போதைக்கு வந்துட்டு ஒரு டூல் தட் கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்மளோட இருக்கிற ஜாபோட நேச்சர் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம அடாப்ட் ஆகும், எல்லாருமே அடாப்ட் ஆகும். இப்போ நம்ம ஐடி மட்டும் இல்லை, ஏஐ வந்துச்சுன்னா எல்லா ஜாபுமே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பீரியடில் தான் இருக்கும். நமக்கு இன்னுமே என்னவா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு நம்ம எல்லாருமே அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எல்லாரும் வாழ்க்கையிலும் ஏஐ இருக்குது. ஏதோ ஒரு சேட் பண்ணுறோம், ஏஐல தான் சேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்துலேயுமே ஏஐ இருக்குது, நம்ம அடாப்ட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ ஏஐ ஒரு காரணமாக சொல்ல முடியாது. அப்படி ஏஐ வந்துட்டு யாரும் கற்றுக்க முடியாத ஒரு இதுவும் ஸ்கில்லும் கிடையாது. ஒரு பேசிக் அதுவும் இல்லை, ஒரு டூல் தான். ஸோ இல்லை அதை வச்சு இந்த மாதிரி லே ஆஃப் நடக்கிறதுக்கு அதை ஒரு ரீசனாக சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். இல்லை இப்போ டிசிஎஸ் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம், கீர்த்திவாசன் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம்னா அவர் ஏஐக்கு ஏற்ற மாதிரி கம்பெனியை ரீஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ கம்பெனியை ரீஆர்கனைஸ் பண்ணுறோன்னா எல்லாத்தையும் தான் அக்காமடேட் பண்ணணும், எல்லா எம்ப்ளாயிஸும் அக்காமடேட் பண்ணணும். அங்கே இவங்க லே ஆஃப் பண்ணுற எம்ப்ளாயிஸ்லாம் C3A C3B கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ கிட்ட வரைக்கும் அவங்களுக்கு 15 to 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 15 to 20 years வந்துட்டு அவங்க கம்பெனியில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கம்பெனிக்காகவே உட்காந்து உழைச்சிருக்காங்க. அவ்வளோ உழைச்சதுக்கப்புறம் நான் ரீஆர்கனைஸ் பண்ணுறேன்னா இவங்களை அவங்க உள்ளே எடுத்துருந்துருக்கணும். உள்ளே எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத பார்த்துருந்துருக்கணும். இல்லை கம்பெனிக்கு இவங்க எப்படி அலைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துருந்துருக்கணும். அப்படி பார்க்கல. ஏன் பார்க்கல அப்படின்னா
இவங்க C3A C3B வாங்குற சேலரி வந்துட்டு இவங்க ஒரு 4-5 ஃப்ரெஷரை ரெக்ரூட் பண்ணிடலாம். 4-5 ஃப்ரெஷரை வச்சுட்டு அதே வேலையை அதே சிங்கிள் ஆள் வச்சு பார்க்க முடியும் அப்படின்றது அவங்க நம்புறாங்க. அதனால தான் அது பண்றப்ப வெறும் C3 C4 நீங்க மென்ஷன் பண்றது எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் உள்ள ஸ்டாஃப் சொல்றீங்களா? ஆமா, கிரேடு தான், உள்ள இருக்கிற கிரேடு தான். சரி, ஸோ அவங்களுக்கா பதில் அவங்கள தூக்கிட்டு ஃப்ரெஷராக எடுத்தோம்னா அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கம்மியாகுன்ற அடிப்படையில் அதை பண்றாங்கன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. ஓகே. இல்லை, இப்போ ஒரு நிறுவனம் அப்படின்றது முடிவெடுக்கிற அத்தாரிட்டி அந்த நிறுவனம் சார்ந்தது தான். இப்போ வந்து வளர்ச்சி இருக்கு, வருமானம் இருக்கு அப்படின்னா அந்த நிறுவனம் அடுத்த கட்ட பயணத்தை தொடர போது அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும். அதில் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது தானே வேலை இழப்பு அப்படின்னு நடக்குது அப்படின்ற ஒரு பொதுவான பார்வை இதில் சரியா? அது அப்படி பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக நம்மளுக்கு சட்டங்கள் இருக்குது. சட்டப்படி தான் ஒரு நிர்வாகம் நான் எப்படி செயல்படணும் அப்படின்றது சட்டம் சொல்லுது. நீ உனக்கு கஷ்டகாலம் இருக்குது உனக்கு அப்படின்னா நீ கவர்மெண்ட் கிட்ட ப்ரூவ் பண்ணி எனக்கு கஷ்டகாலம் இருக்குது, என்னால் இத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியல, இந்த பர்டிகுலர் எக்ஸ்பர்டைஸ் இருக்கவங்கள எனக்கு இப்போதைக்கு வேலை கொடுக்க முடியாது, எனக்கே வேலை இல்லை, அப்போ இவங்களை நான் இப்போதைக்கு டெம்பரரியாக லே ஆஃப் பண்ணுறேன். அதான் லே ஆஃப்ங்கிறது டெம்பரரி மீன்ஸ். எனக்கு எப்போ திரும்ப ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியோ திரும்ப வேலையை கொடுக்கறதுக்கான திறனோ வருதோ அப்போது வெளியே போய் நான் ஆள் தேட மாட்டேன், முதல்ல இவங்கள தான் ரெக்ரூட் பண்ணுவேன்றதா அப்படி தான் சட்டம் ஆப்ரேட் பண்ண சொல்லுது. ஆனால் டிசிஎஸோ இல்லை பல நிறுவனங்களும் இதை ஃபாலோ பண்ணுறதில்ல, யாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்குறதில்ல. 12,000 பேர் அவங்க லே ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்கிட்டையும் இது வரைக்கும் நடக்கலன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்டையும் நம்ம லேபர் டிபார்ட்மெண்ட்டில் இன்டர்வியூ பண்ணது எங்கேயுமே நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கல, வி ஆர் ஸ்டில் இந்த ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஆரம்பித்து ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. ஓகே. எந்த அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் திடீர்னு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தான் உங்களோட குற்றச்சாட்டாக இருக்கா? இல்லை, இது பண்ணவே கூடாது, பண்ணுறதே இல்லீகல் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அவங்க பண்ணுறதுக்கான வேஸ் இருக்குல்ல, எப்படி ஆட்களை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஹைலி இல்லீகல். எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க? பை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பை எக்ஸ்பீரியன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா ஏஜ் டிஸ்கிரிமினேஷன் இருக்குங்க. ஸோ அதுவே சட்டப்படி தப்பு நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு சட்டத்தில் இருக்க லூப் ஹோல்ஸை இவங்க கவர்மெண்ட் வந்துட்டு இன்டர்வீன் பண்ணி ஒழுங்காக ரெகுலேட் பண்ணாததுனால இதுக்கான விளைவு தான் இது. கவர்மெண்ட் ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட பாலிசிஸ் ரிஃபார்ம் பண்ணி அதை ஒழுங்காக எக்ஸிக்யூட் ஆயிருக்கான்னு கையில் கிரவுண்டில் பார்த்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு ஃப்ரீ ஹேண்ட் கிடைக்காது. ஓகே. இப்போ நம்மளோட எதிர்ப்பு என்னவா இருக்குது? இப்போ அந்த ஐடி கம்பெனிஸ் அவங்களோட லே ஆஃபை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க, எதனால அந்த வேலை இழக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பாதிப்பு வருதுன்னு கேட்குறேன். ஏன்னா பொதுவாக வரக்கூடிய எண்ணங்கள் ஐடியில் நல்ல வருமானம் இருக்குது, நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஹைஃபையாக வாழ்கிறாங்க, வேலை இழப்புன்னா அடுத்த அவன் ஆல்ரெடி பணம் சேர்த்து வச்சிருப்பான், அடுத்த பிஸ்னஸை பார்க்க போயிடுவான் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? ஸோ அந்த லே ஆஃப்ன்றது உங்களை எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு கேட்குறேன். ஒரு ஐடி எம்ப்ளாயிங்கிறது அவங்க மாத சம்பளத்தை நம்பி தான் இருப்பாங்க. இப்போ அந்த மாத சம்பளங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரிலேட்டிவ்லி ஹைலி பெய்ட் இண்டஸ்ட்ரி தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது, ரிலேட்டிவ்லி ஹைலி பெய்ட் இண்டஸ்ட்ரி தான். ஆனால் அந்த சம்பளம்ன்றது அவங்களோட வாழ்வாதாரத்தை அப்படி இப்படி ஒவ்வொரு இடத்துல தரத்தில் வச்சுருக்கோம். இன்றைக்கி சம்பளம் வரல அப்படின்னா நாளைக்கே எல்லாமே கட் ஆகும். வீட்டு வாடகை கட் ஆகும், இல்லை இஎம்ஐ கட் ஆகும், ஸ்கூல் ஸ்டடீஸ் கட் ஆகும், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கட் ஆகும், அவங்க லிவிங் ஸ்டாண்டர்டே மாறும். லிவிங் ஸ்டாண்டர்ட் மாறுறப்போ எல்லாமே பிரச்சனையாக மாறும். இந்த எல்லாம் பிரச்சனையாகவும் கிரைசிஸ் எவ்வளோ தூரத்துக்கு போனால் ஃபேமிலியே ஸ்பிளிட் ஆகிற அளவுக்கு கிரைசிஸ் போயிருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிறாங்க நிறைய பேர். ஸோ இது எதையுமே அக்கௌண்ட் பண்ணலை. இந்த நம்ம இப்போ மோஸ்ட்லி இந்த ஹைலி பெய்டு எல்லாமே 30% இது டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த டேக்ஸ் அமௌண்ட் எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க கவர்மெண்ட். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க வாங்குறதில்ல. ஆனால் திரும்ப எனக்கு ஒரு ஷூரிட்டி கூட நான் வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்கிறப்போ எதுவுமே இல்லை. கவர்மெண்ட் வந்து கண்டுக்கவே இல்லை. அப்படி ஒரு நபர் இருந்தாருங்கிறது கவர்மெண்ட் ரெக்கார்டு வந்து இல்லையே. ஸோ இப்போ நார்மலாக இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கரெக்டான சுச்சுவேஷனில் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ காலேஜ் முடிச்சு 12th முடிச்சு காலேஜ் போகிற கட்டத்தில் யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ அவனுக்கே நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ ஒரு சைடு வந்து ஐடியில் வேலை வாய்ப்புகள்ன்ற விளம்பரங்களும் பார்க்க முடியுது, ஒரு சைடு ஐடியில் லே ஆஃப்ன்றதையும் நம்ம செய்தியையும் பார்க்க முடியுது. ஸோ அவனுக்கு என்ன புரிதல் வேணும்னு நினைக்கிறீங்க? நம்மளுக்கு வந்து சட்டம் என்னென்ன இருக்குது, சட்டத்தில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, எதெல்லாம் வந்து தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற எஜுகேஷன் வந்துட்டு நம்மளுக்கு எங்கேயுமே கொடுக்க போகிறதில்ல. அதை நம்மளாக தானாக தேடி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்ம எப்போ தானாக தேடுவோம்னா நம்மளுக்கு எப்போ அதை வந்துட்டு ரொம்ப அவசியமாக தேடுதோ அப்போ தான் தேடுறாங்க. அது அப்படி இல்லாமல் நம்மளுக்கு முன்கூட்டியே வந்துட்டு இதெல்லாம் ஃபார்மல் எஜுகேஷன்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா இருக்கும். இப்போ நம்ம கம்பெனிஸ்லேயுமே இந்த லாஸ் எல்லாத்தையுமே ஆக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நோட்டீஸ் போர்டில் போட சொல்லுவாங்க. அந்த நோட்டீஸ் போர்டு எங்கே இருக்குன்னா யாரும் போகாத ஒரு இடத்துல இருக்கும், இல்லை யாரும் கண்டுக்காத ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இப்படி இல்லாமல் உள்ளே போகிறப்போ உனக்கு இதெல்லாம் ரைட்ஸ் அப்படின்றத சொல்லிட்டாங்கன்றதை கவர்மெண்ட் என்ஷூர் பண்ணணும். அப்போ இந்த ரைட்ஸை நம்ம கம்பெனி மீறப்போ அங்கேயே நம்மளுக்கு கேட்கறதுக்கான கேள்வி கேட்கறதுக்கான ஃப்ரீடம் இருக்கணும். இப்போ நம்ம உள்ளே போய் ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டிசிஸோட சிறுசேரி கேம்பஸே எடுத்துக்கோமே. சிறுசேரி கேம்பஸில் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் எங்கே போய் அணுகணும் சொல்லுங்கள்?
அது இருக்கிறது மினிமம் 30-40 கிலோமீட்டர்ஸ் அவர் ட்ராவல் பண்ணணும். அவர் ட்ராவல் பண்ணி வந்து இங்கே லேபர் கமிஷனர் இருக்காரான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் இல்லை அப்படின்னா இன்னொரு நாள் போயிட்டு வரணுன்றது அது வந்து ஒரு ஜஸ்டிஸ்க்கான ஒரு ஃபாரம் வச்சுருக்காங்க. இன்ஆக்சசிபிள், அது யாருக்குமே ஆக்சசிபிளாக இருக்காது அப்படின்ற ஒரு இதில் தான் வச்சுருக்காங்க. பேரளவில் தான் இருக்குது இந்த ஜஸ்டிஸுங்கிறது. ஓகே, இப்போ ஜென்ரலாக ஒரு ஐடி ஸ்டாஃபோட சேஃப்டி அப்படின்றது என்ன ஆக்சுவலாக? இப்போ எங்களுக்கு வந்துட்டு ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற எந்த எம்ப்ளாயிஸுக்குமே ஜாப் செக்யூரிட்டி அப்படின்றது கிடையாது. நாளைக்கு என்ன ஆகுங்கிற ஒரு பதற்றத்திலே தான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே. ஸோ இப்போ இருக்கிற கிரைசிஸ் மாதிரி டைமில் ஒவ்வொரு கம்பெனியும் லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. டிசிஎஸ் மட்டும் இல்லை, ஹெச்சிஎல் பண்ணிட்டு இருக்காங்க, ஆரக்கிள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் பண்ணும்போது இன்செக்யூரிட்டி ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அது இன்டர்ன் வந்துட்டு கம்பெனியில் ப்ரொடக்டிவிட்டியில் அடி வாங்கும், உள்ளுக்குள்ள ஃபேமிலி ரிலேட்டட் இஷ்யூஸில் அடி வாங்கும், எல்லாத்துலேயுமே அது பேக் ஃபயர் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கம்பெனி எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க, இந்த லே ஆஃப்ன்றதை எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அது எந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தும் அந்த தருணமாக இருக்கும்? ஓகே, இப்போ டிசிஎஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா டிசிஎஸ்ல நம்மளுக்கு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஹெச்ஆர்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் போனாங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் போய் நாங்கள் இந்தந்த கேட்டகரியில் தான் இது டிஸ்பிளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்ன கேட்டகரினா உங்கள் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்கள் இந்த அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு கிளைண்ட்டுக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒரு டீம் வந்துட்டு அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு உங்கள் ஸ்கில்ஸ் வந்துட்டு மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்களை நாங்கள் பெஞ்சுக்கு மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் மேட்ச் ஆகிட்டு இருக்கப்பனால அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. பெஞ்சில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை பெஞ்சுக்கு மூவ் பண்ணுறாங்க. அதாவது பெஞ்ச்னா வேலை இல்லாமல் இருப்பாங்க, அவங்க யாருக்கும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணிவிட்டு நீ 2 நாளில் இன்னொரு ப்ராஜெக்ட் கண்டுபிடி. ஏற்கனவே நான் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன், அது எப்படி நான் திரும்ப நான் போய் நானாக கண்டுபிடிக்கணும்? அதுக்கு உள்ள வேலை எனக்கு இப்படி ஒரு ரிசோர்ஸ் வந்து பெஞ்சுக்கு மூவ் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குறது ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் குரூப்னு ஒரு குரூப்பே இருக்குது. ஒவ்வொரு கம்பெனிலும் அது வெவ்வேறு பேரில் இருக்கும். டிசிஎஸ்ல ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் குரூப்னு இருக்காங்க. அந்த ஆர்எம்ஜி செய்ய வேண்டிய வேலையை ஒரு பெரிய டீம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனிநபர்கிட்ட கொடுத்து நீ இதை செஞ்சிரு, நீ 2 நாளில் செஞ்சிரு, 3 நாளில் செஞ்சிரு, இல்லைனா நான் உன்னை வந்துட்டு நீ ஏன் டிசைன் பண்ணிடு, அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி தான் த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஓ சரி, த்ரெட்டன் பண்ணிட்டு வேலையை விட்டு தூக்குறோன்னே கிட்டத்தட்ட அதுக்கான கன்ஃபார்ம் தான். ஆமாம், அதுக்கான கன்ஃபர்மேஷன் தான். இது வந்துட்டு டிசிஎஸ் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் பெஞ்சில் இருக்கிறாங்கன்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி உனக்கு ப்ராஜெக்டே இல்லாத மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ முன்னாடி இப்போ ஆரம்பிச்சு வேலை செய்ய மாட்டேங்குது, அப்போ செலக்டிவாக வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி செலக்டிவாக இருக்கும்போது சீனியர்ஸ்க்கு இது ப்ராஜெக்ட்ஸே கொடுக்க மாட்டாங்க. அதை இன்டர்வியூ அட்டன் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தான் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுக்கலாம். அவங்க எப்படி ஒரு தனிநபரால் அதை செய்ய முடியாது ஒரு கம்பெனி. எந்த ஏஜ் கேட்டகரிக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன்? இப்போ கரண்டாக இப்போ அவங்க சொல்கிறதே எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் அதை டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அது எந்த ஏஜ் கேட்டகரியிலேருந்து அந்த டென்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும்? மிட் லெவல்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்துட்டு 35 அபவ்க்குள்ளே உங்களுக்கு அந்த ப்ரெஷர் ஸ்டார்ட் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 40+னா அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ஆமாம், ஓகே. அவங்களுக்கு எந்த மாதிரியான அது அடுத்த கட்ட நகர்வு என்னன்னே தெரியாமல் போயிடும். ஆமாம், இப்போது 40+ இருக்கிறவங்க தான் ஒரு வாழ்க்கை அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஐடியில் வாழ்க்கை அங்கே தான் முடிஞ்சு போகுது ஸ்டேஜில் இருக்குது நிறைய பேருக்கு. இப்போ அவங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் அப்போ தான் அதிகமாக இருக்கும். குழந்தையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். சோஷியல் கமிட்மெண்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். நாட் ஜஸ்ட் ஃபேமிலி, சோஷியல் கமிட்மெண்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். இப்போ இந்த எல்லா கமிட்மெண்ட்ஸும் ஒரு நாள் எதுவுமே நான் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சூழல் வந்துச்சுன்னா உலகம் சுற்றி இருட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ திரும்ப இந்த 40 வயசில் 45 வருஷம் வேலை பார்த்ததுக்கு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் 45 வயசில் வெளியே போகிறாரு அப்படின்னா அவர் வேறு எந்த கம்பெனியில் அவங்கள ரெக்ரூட் பண்ணுவாங்க? அவங்களுக்கு பதில் இன்னொரு ஃப்ரெஷர் இவங்க பண்ணுற ஒரே பாலிசியை தான் மற்ற கம்பெனியும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் நான் இப்போ கேட்க வந்தேன். இப்போ அவருக்கு இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் லே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி தான் அவங்கள லே ஆஃப் பண்ணுறாங்கன்னு போது அவர் ஏன் அடுத்த கம்பெனியை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு கேட்க வந்தேன். இப்போது ஜாப் மார்க்கெட் வந்துட்டு இப்போது லே ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாலே ஜாப் மார்க்கெட் மோஸ்ட்லி ட்ரை ஆயிரும். அது ரொம்ப ஃபியூ மந்த்ஸாகவே இப்போ ட்ரையாக இருக்குது. நான் இமீடியட்டாக ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் கூட வேலைக்கு எடுத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்டர்வியூ கால் கூட வர மாட்டேங்குது. வேலைக்கு எடுத்துக்கிறது செகண்ட், இன்டர்வியூ கால் கூட வர மாட்டேங்குது. ஸோ அந்த அளவுக்கு ட்ரையாக இருக்க ஸ்டேட்டில் ஒரு அன்ஸ்டேபிளான சிச்சுவேஷனில் எல்லாருமே இருக்காங்க. அப்போ இவங்களை இந்த இடத்துல இருந்து வெளியே அனுப்புகிறாங்கன்னா இன்னும் ஃபியூ மந்த்ஸுக்கு அவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அவங்க சர்வை பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். டிப்பிக்கலி அவங்க 12,000 பேர் கிடையாது, அது 12,000 கிடையாது முதல்ல, அது மோர் தென் 12,000, மோர் 30-40,000 இருக்குங்கிறது தான் எங்களோட கால்குலேஷன். ஸோ இந்த கால்குலேஷனில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30-40,000 குடும்பங்கள் வந்துட்டு இதில் பாதிக்கப்படுது டைரெக்டாகவே. இன்டைரக்டாக இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. ஓகே, அது எந்த அளவுக்கு அந்த ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணும்? இப்போ நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா அந்த மாதிரி? இப்போ டிசிஎஸ்ல இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு லே ஆஃப் நடந்துச்சு, அதில் பாதிக்கப்பட்டவங்க இப்போ என்னவா இருக்காங்க? ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது ஃபேமிலி தான். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கம்பெனிலேருந்து லே ஆஃப் பண்ணப்பட்ட ஒருத்தர் ஃபியூ இயர்ஸ் வந்துட்டு அவரால் டைஜஸ்ட் பண்ண முடியல. அதை டைஜஸ்ட் பண்ணி இன்னொரு இடத்துல போய் நம்ம செட்டில் ஆகணும் அப்படின்றது அவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறையா சிக்கல்களுக்குள்ளே போகும்போது ஃபேமிலி கிட்ஸ் வந்து அவங்களை விட்டுட்டு போனதுக்கப்புறம் அவர் நானே கிடையாது அப்படின்றது அளவுக்கு அவர் போகிறார். நான் இந்த ஐடென்டிட்டியில் இருக்கும்போது தான் என்னை இந்த சமூகம் மதிக்க மாட்டேங்குது. அவர் இண்டிவிஜுவலாக எவ்வளோ தூரத்துக்கு அவர் மேலே ப்ரெஷரை போட்டுக்கிட்டாருன்னா அந்த சமூகம் எல்லாத்தையும் போட வச்சிருச்சு அப்படின்னா
அவரு எனக்கு இந்த பேரே வேண்டாம், பேரை மாற்றிக்கிட்டு அந்த சமூகம் என்ன வேற மாதிரி பார்க்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிருக்காங்க. அவங்க அதுக்குள்ளே போய் என்ன பண்ணனே தெரியாது அவங்களுக்கு. அடுத்து ஒரு நம்ம ஸ்டேபிளாக இருக்கும் போது தான் ஒரு ஸ்டேபிள் தாட்ஸ் வரும். நம்ம இன்ஸ்டேபிள் ஆக்கி விடுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இந்த லே ஆஃப் பண்ணும். இப்போ ஒரு மாயை இருக்குல்ல, ஐடி வேலைன்னா லைஃப் செட்டில்டுப்பா, காலேஜ் முடிச்சிட்டோன்னா சாஃப்ட்வேர் லைனில் போயிட்டா போதும் அப்படின்ற ஒரு மாயை இருக்குல்ல, அந்த மாயைக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கு? சரி, இன்றைக்கும் ஐடியில் தான் இண்டஸ்ட்ரியில் ஓரளவுக்கு வெல் பெய்டான ஒரு ஜாப், அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. ஆனால் இருக்கிறதுலே எந்தவித ரெகுலேஷனும் இல்லாமல் ஆப்ரேட் ஆகிற ஒரே இண்டஸ்ட்ரி ஐடி தான். இந்த ரெகுலேஷனை கொண்டு வந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும். இப்போ நம்ம இதே இப்போ 45 வயசு 50 வயசு ஆட்கள்லாம் ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டரில் நம்ம பார்த்துருக்கோம். அதே யூத் கூட நம்ம போய் அவங்க அதே வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க, போவாங்க வருவாங்க, அவங்களுக்கு ஜாப் அவ்வளோ செக்யூராக இருக்குது. அதுவும் ப்ரைவேட் கம்பெனி தான், இதுவும் ப்ரைவேட் கம்பெனி தான். ஏன் அந்த செக்யூரிட்டி இங்கே இருக்க மாட்டேங்குது? அங்கே ரெகுலேஷன் இருக்குது. அந்த ரெகுலேஷன் டு த கோர் அங்கே பண்ண முடியுது, இவங்களால பண்ண முடியல. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ங்கிற பேரில் பல சலுகைகளை கொடுத்ததில் லேபர் ரைட்ஸ் ஒரு சலுகையாக கொடுத்துருக்காங்க அவங்க. ஓகே, இப்போ லேபர் தூங்காதே லேபர் டிபார்ட்மெண்ட் தூங்காதேன்னு சொல்கிறீங்க, மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காதுன்னு சொல்கிறீங்க. லேபர் டிபார்ட்மெண்ட்டோட ஆக்சுவல் ஒர்க் என்ன அதில்? இப்போ ஒரு பிரச்சனை, இப்போ 12,000 அவங்க கிளைம் பண்ணுறாங்க, நான் இது டிசிஎஸ் கிளைம் பண்ணுறாங்க, இத்தனை பேர் நான் வெளியே அனுப்ப போகிறேன்னு சொன்னேன். அப்போ அந்த லேபர் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? ஃபஸ்ட்டு நீ எங்கெங்கே தூக்க போகிற எனக்கு ஃபஸ்ட் லிஸ்ட்டு கொடு, என்ன கேட்காம நீ எப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கலாம் சொல்லியிருந்துருக்கணும் ஃபஸ்ட்டு. அது பண்ணலை. சரி, நீங்கள் தான் பண்ணலை, நாங்கள் சொல்கிறோம் இங்கெல்லாம் தூக்க போகிறாங்க, எங்கெல்லாம் பிரச்சனை வருது, எங்களுக்கு அது யாருக்குனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, சரி அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க தூக்கலன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் முடியுது கடைசியில். இவங்களுக்கு எந்த மெக்கானிசமும் கிடையாது கம்பெனிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு, அதுக்கான எந்த முயற்சிகளும் எடுக்கலை. அப்போ எந்த விதமான பாலிசி சேஞ்சும் வராது. எங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஃபங்க்ஷனிங் ஆகிறதுல அங்கே அட்டெம்ப்ட் பண்ணால் தானே நம்மளுக்கு அதில் ஏதாவது வரும், அவுட்கம் வரும். அட்டெம்ப்டே பண்ணல அவங்க, பேரளவில் அவங்க ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஐடி கம்பெனி ரிலேட்டடாக நீங்கள் எந்த போனாலும் இதே அளவு தான். நம்ம பேரளவில் ஒரு நெகோசியேஷன் வைக்கிறாங்க, ஒரு கன்சல்ட் மீட்டிங் வைக்கிறாங்க, அதில் அவங்க சொல்கிறது என்ன அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன லேபர் கோர்ட்டில் பார்த்துக்குங்க. இப்போ ஜென்ரலாக இப்போ நம்ம சில விஷயங்கள் பேசலாம். இப்போ வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய இரு நாடுகள் நடக்கக்கூடிய மோதலும் இதில் அஃபெக்ட் பண்ணும், ட்ரம்ப் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இதில் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறோம். அதெல்லாம் உண்மைதானா? ஆமாம், நம்ம அது எப்படி இதில் சம்மந்தப்படுது? ஆமாம், இப்போ நம்ம ஐடி இண்டஸ்ட்ரி பார்த்தோம்னா மோஸ்ட்லி சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரினா அதுவும் ப்ரிடாமினென்ட்லி டிபெண்ட் ஆன் யூரோப் அண்ட் நார்த் அமெரிக்கா. ஸோ யூரோப்பில் நார்த் அமெரிக்காலேருந்து அவங்க நம்மளுக்கு வேலை கொடுத்தா தான் இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் சர்வைவ் ஆகும். ஸோ இப்போ ட்ரம்ப் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காரு, எல்லாத்தையுமே நம்ம மேக் இன் அமெரிக்கான்றார். அப்போ இந்த சாஃப்ட்வேரையும் மேக் இன் அமெரிக்கா சொல்கிறாரு. அவர் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்மளுக்கு நிறையா அவுட் சோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க முன்னாடி. இப்போ அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஆயிரக்கணக்கான பேர் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த எம்ப்ளாயிஸ்க்குலாம் திரும்ப வேற ஒரு ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ணணும். ஸோ இந்த கிரைசிஸ் ஒன்று உருவாகும். ஓகே, இப்போ நம்ம ஜென்ரலாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் இல்லை ஐடி செக்டாருக்கு வரக்கூடிய ஒரு யங்ஸ்டருக்கு சொல்லக்கூடிய செய்தியாக என்ன இருக்குது இதில்? சரி, இது ஸ்டில் த குட் சாய்ஸ் தான். ஆனால் நம்ம வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு இந்த அழுத்தத்தை கொடுத்தே ஆகணும். நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியை ரெகுலேட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா பாதி வாழ்க்கையில் அவங்க எல்லாரும் வாழ்க்கையை தொலைச்சி நிற்கிற மாதிரி இருக்கும் ஒரு பாயிண்ட்டில். இல்லை, ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவலாக இதை செய்ய வேணும்னு நினைக்கிறீங்களா, யுனைட்டாக சேர வேண்டியது தேவையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்சல்யூட்லி, அது இண்டிவிஜுவலாக யாராலையும் பண்ண முடியாது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் யூனியனைஸ் ஆகுங்க. யூனியனில் சேர்ந்து உங்கள் பிரச்சனையை ரிப்ரசென்ட் பண்ணுங்கள். கம்பெனிக்குள்ளே ரிப்ரசென்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நெகோசியேஷன் வரும். அங்கே நம்ம டிபேட் பண்ணலாம், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீ இதை மாற்று அப்படின்னு சொல்லலாம். அந்த மாற்றம் வரும்போது பாலிசியில் மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் வரும்போது எம்ப்ளாயிஸ் லைஃப் பயங்கரமாக டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் ஒரு அமைப்பு வச்சு ரன் பண்ணுறீங்க, அமைப்புக்கு இப்போ சென்னையில் அந்த அமைப்பு இருக்குது. இப்போ ஒவ்வொரு கம்பெனிலையும் இப்படி தனித்தனியாக இருக்கா, இல்லை உங்களோட அமைப்பே எல்லா நிறுவனத்திலையும் இருக்கா? என்ன இப்போ இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனில் எங்களோட அமைப்பு சென்னை இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாக வேலை செய்கிறோம். ஆனால் கம்பெனி வைஸ் இல்லை. ஆனால் இது கம்பெனி வைஸ் இருந்தால் தான் இந்த மாற்றத்துக்கு சாத்தியமாகும். இல்லைன்னா நம்ம இதே கஷ்டத்தை திரும்ப தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஓகே, இந்த குரல் எழுப்பணும் அப்படின்னா எல்லாரும் ஒன்றுபட வேண்டிய தேவை இருக்குது. அப்சல்யூட்லி, கண்டிப்பாக. ஓகே, இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சேலரி, இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நம்ம பேசணும். இப்போ இதில் என்னென்ன வகைகள் இருக்கும்? இப்போ ஐடி செக்டார்னு எடுத்துக்கிட்டா உண்மையிலே ஹைபெய்டுன்னு எல்லா கேட்டகரிக்குமே ஹைபெய்டு கொடுக்காங்க இல்லை. இப்போ ஐடி செக்டார்னு எடுத்துக்கிட்டோம்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. நீங்கள் 5,000 10,000க்கு கோட் அடிக்கிற ஆட்களும் பார்க்கலாம். அதே கூட 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு ஃப்ரெஷர் சொல்கிறேன் நான், ஃப்ரெஷரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு கோட் அடிக்கிறவும் பார்க்கலாம். ஆனால் 5,000 10,000 ரூபாய்க்கு அடிக்கிற எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அது வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே இப்போ இது வந்து எம்எஸ்எம்இ கீழே வந்துடும். இந்த எம்எஸ்எம்இக்கு மேலே போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு எம்என்சி டிசிஎஸ் சிடிஎஸ் மாதிரி இந்த மாதிரி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரு 15,000 20,000 இந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா சில கம்பெனிஸ் இருக்குது.
ஸோ அதுக்கு மேலே ஜிசிசிஸ் இருக்குது, அதுக்கு மேலே இன்னும் குளோபல் லைக் பவர் ஹவுஸ் மாதிரி கூகுள் மைக்ரோசாஃப்ட்லாம் இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம ஐடிங்கிறது ஒரே லெவலில் பார்க்க முடியாது. எக்ஸாம்பிள் சொல்லும் போது கூகுளில் இருக்க ஒரு எம்ப்ளாயி சொல்லுவான், நீங்கள் சொல்கிறீங்களா ஹைலி பெய்டுன்னு சொல்கிறாங்களா, அந்த கூகுளில் இருக்க எம்ப்ளாயியும் மைக்ரோசாஃப்ட்டில் இருக்க எம்ப்ளாயி தான் சொல்லுவாங்க. ஆனால் ப்ரிடாமினெண்ட்டாக யார் எல்லாரும் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா டிசிஎஸ் சிடிஎஸ் மாதிரி கம்பெனிலையும் அதுக்கு கீழே இருக்க கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டிசிஎஸ் சிடிஎஸ்ல இருக்க பிரச்சனையாவது நம்மளுக்கு அப்பப்போ லைம் லைட்டில் வந்துட்டு போகுது. அதுக்கு கீழே ஒரு பெரிய சங்க் இருக்காங்க, அவங்க பிரச்சனை யாரும் பேச மாட்டாங்க, அது பேசுறதுக்கான மீடியமே கிடையாது எங்கேயும். அப்போ ஐடி செக்டரோட பவர் ஹவுஸ் வந்து கூகுள் மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி தான். பவர் ஹவுஸ் வந்து அவங்க எல்லாத்தையுமே மோனோபோலியாக வச்சுருக்காங்க நிறைய விஷயங்களை. சரி, அவங்களால சில விஷயங்களை வந்துட்டு ஈஸியாக நிறைவேற்ற முடியுது. அவங்க அதுக்கு தேவைக்கு அவங்களால எல்லா ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு கரெக்டாக செரி பிக் பண்ணி ரிசோர்ஸஸ் எடுத்துகிட்டு வர முடியுது அவங்களால. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும்போது அவங்களால பே பண்ண முடியுது, அவங்களால பே பண்ண முடியுது, அவங்க அந்த அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஃபைன், அது நம்மள அது கேள்வியெலாம் கிடையாது. என்ன டிசர்வ் பண்ணுறாங்களோ அதை கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம எக்ஸாம்பிள் காட்டும் போது அந்த எக்ஸப்ஷனை தான் எக்ஸாம்பிளாக காட்டுறோம். எக்ஸாம்பிளை காட்டாமல் பொதுவாக என்ன நடக்குது அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா, அந்த டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா அது டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ கார்ப்பரேட் அப்படின்றது ஒரு பெரிய உலகம். கார்ப்பரேட் ஒருத்தனை டார்கெட் பண்ணிடுச்சு, கார்ப்பரேட் வந்து ஒருத்தனோட வாழ்க்கையை முடிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டா அதுதான், அது என்ன வேணாலும் டிசைட் பண்ணும் அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. கார்ப்பரேட் வந்து எந்த அளவுக்கு அத்துமீறும், எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணும், எந்த அளவுக்கு அதோட கொடூர முகமாக என்ன சொல்கிறீங்க? கார்ப்பரேட் எப்போ அவங்க மேலே சட்டம் வந்து அந்த சட்டத்தை எப்போ மீறலாம், எப்படி லூப் ஹோல்ஸ் எப்படி பயன்படுத்திக்கலாம்னு தெரிஞ்சுக்கிறாங்களோ அதை அரசாங்கம் இதை கண்டுக்காமல் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க அதை பண்ண முடியும். இதை வந்துட்டு உள்ளுக்குள்ளே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி இதை இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணாலே அவங்க கரெக்டாக உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வெளியே ஷேர் மார்க்கெட் இருக்குது, பேர் போச்சுன்னா ஷேர் மார்க்கெட் அடிவாங்க, பல பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கு. நம்ம வெளியே நம்மளால் நம்ம பிரச்சனையை கம்பெனிக்குள்ளேயே பேச முடியாமல் வச்சுக்கிறது தான் இண்டிவிஜுவலாகவே இது உன்னோட பிரச்சனை, இது உன்னோட பிரச்சனை வச்சுக்கிற வரைக்கும் தான் கார்ப்பரேட் நீங்கள் வந்து பார்க்குற அளவுக்கு ஒரு மோசமாக தெரியும். அது இப்போ நம்ம யூனியனைஸ் ஆகி கலெக்டிவாக நம்ம போயிட்டு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவங்க டிமாண்ட் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அவங்க ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ இஷ்யூ பேஸ்டாக கேட்குறேன் நான். எனக்கு தெரிஞ்சு ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி ஒரு பையனா ஒரு பொண்ணான்னு தெரியல, ஒரு ஐடி கம்பெனியை சேர்ந்த ஒரு பெண் வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் தாங்காமல் தற்கொலை முடிவு எடுத்தாங்க. எஸ். ஸோ இந்த அளவுக்கு அழுத்தம் ஏற்படுமா? ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் 12 மணி நேரம் இது வந்து ருட்டீன். இது 14 மணி நேரம் போயிட்டு ட்ராவலிங் டைம் 1 ஹவர் வச்சுக்கிட்டாலுமே 16 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் போய் வீட்டில் உங்களோட சோஷியல் லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குவீங்களா இல்லை சாப்பிடுவீங்களா அப்படிங்கிறது பல கேள்வி வரும். இதை கண்டினியூஸாக இது போகும்போது சில டைம் வந்துட்டு மோஸ்ட் கம்பெனிஸில் வீக்கெண்ட் வந்தால் அதுக்கு காம்பன்சேட்லாம் பண்ண மாட்டாங்க, அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஓட்டி எதுவுமே கிடையாது. நீங்கள் வீக்கெண்ட் எனக்கு டெலிவரி இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்தாகணும் மோஸ்ட்லி. இல்லை அப்படின்னா ஆனுவல் அப்ரைசலில் கை வைப்பேன், ப்ரொமோஷனில் கை வைப்பேன் அப்படின்னு வரும். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க அந்த ரெகுலேஷன் எதுவுமே இல்லை. அப்போ மேலே இருக்கவங்க சொல்கிறது கேட்கணும் அப்படின்றது இருக்குது, நிர்பந்தம் இருக்குது. என் வேலையை நான் தக்க வச்சுக்கணுன்றது அந்த ப்ரெஷருக்குள்ளே போயிடுறாங்க. அந்த ப்ரெஷருக்குள்ளே போகும்போது கண்டினியூஸாக இப்படி ஒரு 14 மணி நேரம் ஒர்க் பண்ணால் 2 நாள் லீவ் கொடுத்தாலே பத்தாது ஆக்சுவலி. அந்த 2 நாளும் ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ இதில் அவங்களுக்கு எல்லாருமே ஒரே சோஷியல் கண்டிஷனில் எல்லாரும் நிம்மதியான வாழ்க்கையிலேருந்து வேலைக்கு போகிறது இல்லை. அவங்களுக்கு சோஷியலி வெவ்வேறு டைப் ஆஃப் பிரச்சனை இருக்கலாம். அது இல்லை, அந்த பிரச்சனையை கூட சேர்ந்து இதுவும் டம்ப் ஆகும்போது அது வந்துட்டு ஒரு மென்டல் ஹெல்த் இதுவாக எக்ஸப்ஷனாக போயிட்டே இருக்கு. இப்போ நார்மலாக இப்போ 12th ஸ்டூடெண்ட் தான், நீ ஏதாவது பண்ணிட்டேன்னா நான் அவனை ப்ராக்டிக்கலில் கை வச்சிருவேன்னு சொல்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், ஓகே, அது கண்டினியூஸாக இருக்கும். இப்போ இன்னும் நிறைய கம்பெனிஸில் என்ன பண்ணுறாங்கன்னா 8 மணி நேரம் நீ மானிட்டரில் பார்த்து நீ ஒர்க் பண்ணணும், அதாவது கீபோர்ட் மவுஸ் ஆக்டிவாக இருக்கணும், அப்போ தான் 8 மணி நேரம் கால்குலேட் ஆகும். சும்மா ஓப்பன் பண்ணி வச்சு தான் கால்குலேட் ஆகுதுன்றாங்க. ஸோ இப்படியும் கண்காணிக்கிறாங்க. இதில் ஐடியில் என்னென்னா இது நாலேஜ் பேஸ்ட் ஒர்க்குங்கிறப்போ என்னால் அந்த 8 மணி நேரம் நான் மிஷின் மாதிரி வேலை செஞ்சுட்டு வெளியே வர முடியாது. இப்போ எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னா நான் வீட்டுக்கு போய் அதை பற்றி சிந்திக்கலாம். நான் பல பேர்கிட்ட மீட்டிங்ஸ் கிட்ட கிராஸ் டீம் கம்யூனிகேஷன் பல இது பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது இல்லாமல் வேலை தான். ஆனால் இதெல்லாம் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி பாதி பேர் நம்பிட்டு இருக்காங்க. அதுவே இல்லை. என்ன எனக்கு அதை மட்டும் தெளிவுபடுத்துங்க. இப்போது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பையன் ஐடி நார்மலாக பெரும்பான்மையாக ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு பையனோட ரொட்டீன் எப்படி இருக்கும்? ஓகே, இப்போ காலையில் போகிறாங்க அப்படின்னா இப்போ ஐடிலேயே நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்குது, பொதுவாக இருக்கிறது நான் சொல்கிறேன். இப்போ காலையில் போகிறாங்கன்னா ஒரு ஸ்டாண்டப் மீட்டிங்னு ஒன்று நடக்கும். ஸ்டாண்டப் மீட்டிங்கில் நேற்று சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு அப்படின்னு நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இது 2 டிஸ்கஷன் முடிஞ்ச பிறகு இன்றைக்கி பண்ணுறதுல ஏதாவது தடை இருக்கா அப்படி இந்த மேஜர் டிஸ்கஷன் தான். அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க போவாங்க. இப்போ அந்த வேலையை பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு சில இந்த டீம் கிட்ட பேசணும், அவங்ககிட்ட இருந்து சில டேட்டா வேணும், சில இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அந்த மீட்டிங் ஸ்கெடியூல்ஸ் இருக்கும், அது பேசுவாங்க. இல்லை சில டீமுக்கு நம்மகிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் அவங்க மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணிப்பாங்க, அதுவும் இருக்கும்.
ஸோ இது போக நம்ம கிளைண்ட் கிட்ட பேசுறது, இல்லை ஆன்ஷோர் கவுண்டர் பார்ட் கிட்ட பேசுறது, இந்த மீட்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்களுக்கு பிளான் பண்ண ஒர்க்கையும் முடிக்கணும். ஸோ அந்த 8 மணி நேரத்தில் ஒரு 2-3 ஹவர்ஸ் மீட்டிங் இருக்கும். இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதுலாம் அவங்க கணக்குக்கு வேலை கிடையாது. ஓகே. ஸோ அவங்க கணக்கு வேலைன்றது அப்போ என்ன? வேலைன்ற அவுட்புட்டாக என்ன வருதோ அதான் வேலை அப்படின்றாங்க. அந்த அவுட்புட்டுக்கு நான் சிந்திச்சதும், நான் பேசுனதும், நான் விவாதிச்சுக்கிட்டதும் இன்புட் தான் அப்படின்றத வந்துட்டு அக்கௌண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதை அக்கௌண்ட் பண்ணாததுனால என்ன ஆகும்னா தப்பாக டிசிஷன் எடுப்பாங்க. இப்போ ப்ராஜெக்ட் பிளானிங் எல்லாமே தப்பாக பண்ணுறது. அப்போ தப்பாக பண்ணும்போது தான் இந்த ப்ரெஷருக்குள்ளே போக வேண்டியிருக்கும். ஸோ அது ப்ராஃபிட் அப்படின்றப்போ வரும்போது யாருக்கு குயிக் டெட்லைனில் முடிச்சு கொடுக்குறாங்களோ அதுதான் வரும். அந்த குயிக் டெட்லைனில் யார் முடிக்கணும் அப்படின்றப்ப இந்த தப்பான பிளானிங் நார்மலாகவே நடக்கும். என்ன ப்ரெஷர்னு சொன்னா இவ்வளோ சம்பளம் வாங்கினா அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு டாக் இருக்குல்ல, அதுக்கு என்ன பதில்? இது வந்துட்டு அதான் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணி சம்பாரித்து நான் எல்லாத்தையும் நானே சேர்த்து வச்சுல இந்த சமூகத்துக்கு தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு எனக்காக மட்டும் வேலை செய்யலை, ஒரு சமூகத்துக்காகவும் வேலை செஞ்சுட்ருக்கேன். அப்போ இந்த சமூகத்துக்காக வேலை செய்யும் போது எனக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது சமூகமும் சேர்ந்து நிற்கணுங்க. அதுதான் அடிப்படையாக நிறையா நம்மளுக்கு சட்டங்களும் அதில் பாதுகாப்பாக கொடுக்குது. இதில் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. கரெக்டாக? இப்போ நீ சம்பாதிக்கிற நீயே பார்த்துக்கோன்னு சொல்லலை. ஏன் சொல்லுதுன்னா நம்ம சமூகத்துக்கு கொடுக்குறோம், கவர்மெண்ட் இன்டர்ன் அதில் வந்து லாபம் அடையுது, அவங்க நம்மளுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது கம்பெனி மூலமாகவோ எப்படியோ நம்மளுக்கு வந்து சேருது. இப்போ அது ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஏன் மென்டல் ஹெல்த்துக்கு கொடுக்கல? மென்டல் ஹெல்த்துக்கு அது ஒரு க்ரைசிஸாகவே போயிட்டுருக்கு. நிறைய ஃபேமிலி வந்து தனித்தனியாக போயிட்டுருக்காங்க. நிறைய கிட்ஸ் அதனால் பாதிக்கப்படுறாங்க. ஒரு வருங்கால ஜென்ரேஷனே பிரச்சனை இருக்குது. இது தனிமையில் போய் வாழ்கிறது அப்படின்றது போய் முடியுது. இது இப்படி தனிமையில் போய் முடியுது வாழ்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு இந்த நாட்டுக்கு தான் பிரச்சனை. நாட்டுக்கு அடுத்த ஒர்க் ஃபோர்ஸ் இருக்காது. ஸோ இது இப்போ அட்ரஸ் பண்ணல அப்படின்னா இது பெருசாக போய் நீ அட்ரஸ் பண்ணி வேஸ்ட்டு. அப்போது நம்மளுக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூவை ஒரு கீ இஷ்யூவாக எடுத்து எப்படி ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு அட்ரஸ் பண்ணுறோமோ அதேமாதிரி மென்டல் ஹெல்த்துக்கு அட்ரஸ் பண்ண தெரியணும். அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வேணும் நம்மளுக்கு. இப்போது மென்டல் ஹெல்த்தில் நார்மலாக நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு எப்படி சளி காய்ச்சல் வருதோ அந்த மாதிரி மென்டல் ஹெல்த் இஷ்யூஸும் இருக்குது. ஆனால் மென்டல் ஹெல்த் ரிலேட்டடாக எனக்கு ஒரு இஷ்யூ அப்படின்னா அது சமூகம் எப்படியா பார்க்குது? ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குது. இதை மாற்றுறதுக்கு அரசும் கம்பெனியும் சேர்ந்து வேலை செய்யணும். அப்போ உள்ளுக்குள்ளே நிறைய கேம்பெயின்ஸ் பண்ணணும், நிறைய செமினார்ஸ் நடத்தணும், செஷன்ஸ் வைக்கணும், எனக்கு மென்டல் ஸ்க்ரீனிங் செஷன்ஸ் வைக்கணும். இதெல்லாம் கம்பெனி அவங்க காஸ்ட்டில் பண்ணணும். அப்போ பண்ணால் தான் அவங்க என்ன பிரச்சனை இருக்குங்கிறதே தெரியும். இல்லை பாதி பேர் சொல்லவே மாட்டாங்க அதை. ஓகே. ஒரு தனிநபரை ஒரு நிறுவனம் டார்கெட் பண்ணிடுச்சு, அவனுக்கு ப்ரெஷர் போடணும் அப்படின்னு நினச்சிருச்சு, இல்லை அவனை வேலையை விட்டு தூக்கணும்னு நினச்சிருச்சு அப்படின்னா அவன் மேலே என்னென்ன தாக்குதல்லாம் நடக்கும் கம்பெனிக்குள்ள, ஐடி கம்பெனிக்குள்ள? யூஸ்வலாக வேலையை விட்டு தூக்கணுங்கிறது அவங்க ப்ராஃபிட் பேசிஸ் தான் பண்ணுவாங்க. இது இண்டிவிஜுவல் அஜெண்டா வச்சுலாம் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணவுக்கு கம்பெனியும் ஒத்துக்காது. ஏன்னா அவங்களுக்கு தேவை லாபம். அங்கே வந்து உற்பத்தி நடக்கணும். உற்பத்தி நடந்தால் தான் அங்கே ப்ராஃபிட் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். ஒரு வேலை செய்கிற ஒருத்தர்லாம் அப்படி எடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ப்ராஃபிட் வேணும், அதுக்கு இதுதான் கைட்லைன் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி தான். இப்போது நேற்று ஹெச்சிஎல்ல நடந்துகிட்ருக்கு. இப்போ ஹெச்சிஎல்ல நடக்குது என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் அந்த மாதிரி இருப்பாங்க. இருந்தவங்கள வாங்க ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாருமே அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் வந்திருக்கும்னு நினச்சிருக்காங்க. கூப்பிட்டு சரி ஃபோனு லேப்டாப்லாம் அங்கே வச்சுட்டு உள்ள மீட்டிங்குள்ளே போங்க, பென்னு பேப்பர் முதற்கொண்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு உள்ளே போனோன்னே இந்த மாதிரி எங்களுக்கால நீங்கள் ஒர்க் பண்ணுறதுலாம் எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது, ஆனால் நீங்கள் வந்துட்டு இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாது, நாங்கள் டிசிஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கிறோம், அதனால் நான் உங்களுக்கு 3 months பேசிக் பே மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, அதுவே வயலேஷன் ஆஃப் லா. 3 months பேசிக் பே மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசி அவங்களை நீங்களே ரிசைன் பண்ணிடுங்க, உங்களுக்கு பிளாக் மார்க்லாம் எதுவும் கிடையாது. அவங்களுக்கு யார் அந்த அத்தாரிட்டியை கொடுக்குறான்னு தெரியாது, ஆனால் அவங்க அவ்வளோ தூரத்துக்கு டிக்டேட் பண்ண முடியுது. ஏன்னா எம்ப்ளாயிஸ்க்கு இந்த சட்டம் தெரியாது. நம்மளுக்கு சட்டப்பூர்வமாக ஒரு பாதுகாப்பு இருக்குது வேலைக்கு அப்படின்றது அவங்களுக்கு எம்ப்ளாயிஸ்க்கு தெரியாது. அதனால் அவங்க மட்டும் டிக்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, கமாண்ட் பண்ணுறாங்க. இது நேற்று நடந்ததா? நேற்று நடந்தது. ஓகே. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க டெஸ்பரேட்டாக இருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறது, சங்கத்துக்கிட்ட வராங்க, நாங்கள் அவங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இப்படி திடீர்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சுலப்பா. இப்போ இந்த இதில் ஏஜ் கேட்டகரி அப்படின்னும் போது டோட்டலாக லைஃப் போன மாதிரி தான். ஓகே. இப்போ சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இறுதியாக அப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னதை பார்த்தா உண்மையிலே ஐடி செக்டர் இருண்ட காலத்தில் தான் இருக்குது போலயே. நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அன்சர்டனிட்டி எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே இருக்கும். இப்போ இது வந்து ஐடி வந்து எல்லா செக்டருக்குலையும் இருக்குது. இப்போ ஸோ ஐடிக்கு இருந்த காலம்னா எல்லா செக்டருக்குமே அப்படி இருக்கும். ஸோ இல்லை இப்போ ஒரு எக்கனாமியே ஒரு ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த காலத்தில் பெருசாக ப்ராஃபிட் வந்து நீங்கள் கார்பரேட்ஸ் வச்சுருக்க மாதிரி எல்லாமே 100%, 120%, 130% கொடுக்க முடியாது. 100லேயே இருக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு. ஆனால் அந்த 100 வந்து நான் 130 காட்டினா தான் அங்கே ஷேர் மார்க்கெட் ஏறும். கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட் வந்துட்டு ஷேர் பண்ணுறது யார்கிட்ட, ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறாங்க, எம்ப்ளாயிஸ் கிட்ட ஷேர் பண்ணுறது இல்லை. எம்ப்ளாயிஸ் தான் ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க, ஆனால் லாபம் வந்துட்டு எம்ப்ளாயிஸ் கிட்ட வர்றதில்லை, ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக. இப்போ ஷேர் ஹோல்டர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு அவங்க. ஸோ எம்ப்ளாயோட லைவ்லிஹுட்டை காலி பண்ணி ஒரு ஷேர் ஹோல்டர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ நம்ம வந்து நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி ரன் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோன்னா
வருமானம் வருது, வளர்ச்சி வருது அப்படின்றத இங்க மறைக்கப்படுதுன்னு எடுத்துக்கலாமா? வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்குது, வளர்ச்சி வளர தான் செய்வாங்க. யாரும் வந்துட்டு ஐடி கம்பெனி இயர் ஒன் இயர் எந்த ஐடி கம்பெனி எடுத்து பார்த்தாலும் 25% மினிமம் ப்ராஃபிட் காட்டிட்டு இருப்பாங்க. ஓகே. இப்போ வளர்ச்சி தான் இருக்குது அவங்களுக்கு. அப்போ அந்த வளர்ச்சியை இப்போ இன்னைக்கு 100 கோடி ரூபா லாபம் காட்டியிருக்காங்கன்னா அடுத்த வருஷம் அவங்க 125 கோடி காட்டணும். ஓகே. இப்போ பொருளாதார தேக்க நிலை இருக்கு, ஒரு மந்தமாக இருக்குது பொருளாதாரம் அப்படின்றப்போ அவங்க 125 கோடி காட்ட முடியாது. அதே 100 கோடியே காட்டினா காட்ட முடியும், 105 கோடியாக கூட இருக்கலாம். ஓகே. ஆனால் அவங்க 125 கோடி காட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அவங்க வந்துட்டு எப்படி இதை எஃபிஷியண்டாக பண்ணுறது, இல்லை ப்ராஃபிட் எப்படின்னு அதிகம் பண்ணுறது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ வந்து ப்ராஃபிட் எப்படி அதிகம் பண்ணணும் அப்படின்னா ஹைலி பெய்டெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் ஜூனியர் ரிசோர்ஸ் எடுத்தோம்னா அவங்க லோ பெய்டாக இருப்பாங்க, அவங்கள வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை இந்தியன் ஐடி செக்டர் ரொம்ப காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. சிக்கனப்படுத்துறதுக்காக ஸ்டாஃபோட லைஃப்ல விளையாடுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனுக்காக மக்களோட லைவ்லிஹுட்டோட விளையாடுறாங்க. ஓகே. ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்களை இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணதுக்கு. ஓகே, தேங்க்யூ.